சாட்டர்டே உங்களுக்குள்ளே இருந்த பிலீஃப் அண்ட் ஹோப்ஸை வச்சு கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சி கால் சைடு எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மைட் பி நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங் என்னுடைய அனலைசிஸை பார்த்துருந்தா ஸ்டோரிஸில் ஒரு சேஃபர் சைடில் இருந்திருக்கலாம். ஸோ டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நிஃப்டி எது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை இந்த அனலைசிஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா அனலைசிஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சாட்டர்டே ஈவினிங்கே புட் சைட் தான் டேட்டா ஷோ பண்ணுதுன்னு நான் ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பேன். பட் வேலடைல் ஃபியர் இருக்குது. வேலடைல் ஃபியர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும். என்னுடைய ஒரு சிம்பிள் கான்செப்ட்டில் நான் வேலடைலிட்டி எப்படி பார்க்குறேன்னா, எந்த சைட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலாம். ஸோ அப்படி பார்த்தா நாளைக்கான மார்க்கெட் ஸ்லைட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் மேலே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் புட் சைடு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை கேப் அப் ஸ்லைட்டாக பண்ணி ஃபஸ்ட் கேண்டிலே புட் சைடு இறக்கிட்டாங்கன்னா மார்க்கெட் மார்னிங் செஷனை புட் சைடில் ட்ரேட் பண்ணி செகண்ட் செஷனில் ஒரு கன்சால்டேஷன் பேஸ்க்குள்ளே போகலாம். அதர் ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க் உடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு குட் நியூஸாக ஐசிஐசிஐக்கு பார்க்கப்படுது தவிர ஓவரால் மார்க்கெட்டுக்கு இல்லைன்றதை கிளியராக புரிஞ்சுங்க. பிகாஸ் இப்போ ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, அந்த செக்டாரில் ஒரு வீக்னஸ் பார்க்கப்படுது. ஆட்டோ செக்டாரும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கு பின்னாடி சில டேட்டாஸ் இருக்குது. நான் அப்கமிங் டேஸில் அதை வேலிட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஆட்டோ செக்டார் பற்றி ஒரு அனலைசிஸ் போட்டிருப்பேன், அதை செக் அவுட் பண்ணுங்கள். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால நம்ம டேட்டா படியே ஸ்ட்ராங்காக இருப்போம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். டவுட்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.